வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு. வரப்போற சில நாட்கள் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரம். என்ன நடக்க போகுது, நாம என்ன செய்யணும்னு இந்த சிறப்பு விளக்கத்துல முழுசா பார்க்கலாம் வாங்க. சாதாரணமா வானிலை அறிக்கையில இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கவே முடியாது. பேயாட்டம் ஆடப்போகும் அதிதீவிர கனமழை. யோசிச்சு பாருங்க, அரசாங்கமே இந்த அளவுக்கு ஒரு வலுவான வார்த்தையை பயன்படுத்துதுன்னா வரப்போற மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஏதோ வந்துட்டு போற ஒரு சாதாரண சாரல் மழை கிடையாது. அதிகாரிகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இது ஒரு தொடர்ச்சியான ரொம்ப கனமான மழையா இருக்க போது, அதுவும் பல நாட்களுக்கு நீடிக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு வித்தியாசமான வானிலை அமைப்பு. சரி, முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இது 1-2 நாள்ல முடியிற விஷயம் இல்ல. அதிகாரிகள் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, அடுத்த 4 நாளைக்கு அதிதீவிர வானிலை இருக்கும்னு. அதனால எல்லாரும் இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிருக்காங்க. ஆமா, 4 இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரே நாள்ல சரியாகிற பிரச்சனை இல்ல. 4 நாளுக்கு தொடர்ச்சியா மழைன்னா என்ன ஆகும்? கரண்ட் கட் ஆகலாம், போக்குவரத்து பாதிக்கப்படலாம், பல இடங்கள்ல தண்ணி தேங்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாம தயாராக இருக்கணும். சரி, இவ்ளோ பெரிய மழைக்கு என்னதான் காரணம்? இந்த வானிலை அமைப்பு எங்கிருந்து உருவாகுது, எங்க நோக்கி நகருது? வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் வங்கக்கடல்ல உருவான ஒரு தாழ்வு மண்டலம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே இடத்துல காத்தோட அழுத்தம் குறையும் போது அது சுத்தி இருக்கிற ஈரப்பதமான காத்தெல்லாம் வேகமா அந்த இடத்துக்கு இழுக்கும். அப்படி இழுக்க இழுக்க அது வலுப்பெற்று பெரிய மேகக்கூட்டமா மாறி நமக்கு அதிதீவிர கனமழைய கொடுக்குது. இப்போ இதோட பாதைய பாருங்க. இது வங்கக்கடல்ல உருவாகி அங்கிருந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை வழியா வந்து கடைசியா நம்ம தமிழ்நாட்டோட கடற்கரைய, குறிப்பா நாகப்பட்டினம் பக்கத்துல நெருங்கி வருது. இதோட பாதை ரொம்ப தெளிவா கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, எந்தெந்த மாவட்டங்கள்ல பாதிப்பு அதிகமா இருக்கும், நம்ம மாவட்டத்துக்கு என்ன நிலைமை? வாங்க அந்த விவரங்களை இப்ப பார்க்கலாம். அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பாக்குற மாதிரி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், அப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்ல தான் மழையோட தாக்கம் மிக மிக அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்தபடியா நம்ம வட கடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை இங்கெல்லாமும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த பகுதிகளில் இருக்கிறவங்களும் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நிலைமை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில பரவலா கனமழை இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் உள் மாவட்டங்களான சேலம், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர்ல பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா இருந்து மிதமான மழைதான் பெய்யும்னு சொல்லிருக்காங்க. மழை மட்டும் பிரச்சனை இல்ல, காத்தும் ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. குறிப்பா நாகப்பட்டினம் கடற்கரையோர பகுதிகள்ல மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூறாவளி காத்து வீசும்னு சொல்றாங்க. அதுவே தெற்கு கடற்கரையில 50 கிலோமீட்டர் வேகத்திலையும், உள்பகுதிகள்ல கொஞ்சம் குறைவா 20 கிலோமீட்டர் வேகத்திலையும் காத்து வீசும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப முக்கியமான கேள்வி, நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும்? வாங்க பார்க்கலாம். அதிகாரிகள் சில ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. முதல்ல தேவையில்லாத பயணங்களை தயவு செஞ்சு தவிர்த்திடுங்க. 2வது, கடலோர பகுதிகளுக்கு டூர் போற பிளான் ஏதாவது இருந்தா அதை கண்டிப்பா ரத்து பண்ணிடுங்க. கடல் ரொம்ப சீற்றமா இருக்கும். மீனவர்கள் எந்த காரணத்துக்காகவும் கடலுக்குள்ள போகவே கூடாதுன்னு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த 4 நாளைக்கு இந்த சிம்பிளான 4 ஸ்டெப்ஸை மனசுல வச்சுக்கோங்க. 1, முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. ரொம்ப அவசரம்னா மட்டும் வெளியே போங்க. 2, அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 3, ஸ்கூல் லீவ் விடலாம், போக்குவரத்துல தாமதமாகலாம், இதுக்கெல்லாம் தயாராயிருங்க. 4வது, ஜான்வரி 11ஆம் தேதிக்கு அப்புறம் நிலைமை சரியாகும்னு சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது இப்படியே இருக்க போறது இல்ல. வானிலை கணிப்புப்படி ஜனவரி 11ஆம் தேதிக்கு பிறகு இந்த மழை அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து ஜான்வரி 12ஆம் தேதியிலிருந்து இயல்பு நிலை திரும்பும்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான். கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நாம தயாரா இருக்கணும். அதனால இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். இந்த புயலை சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க தெரு, உங்க ஊரு தயாரா இருக்கா? யோசிங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க.